என்னங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது? ஒன்றும் இல்லைங்க. எது வந்தாலும் அடிக்கடி சளி பிடிக்குதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கொரோனா வருது, கேன்சர் வருது, என்னென்னவோ பிரச்சனைகள்லாம் வருதுங்க. அப்போ உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும்னா என்ன பண்ணலான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. சரி, விட்டமின் சி உள்ளது நான் சாப்பிட்லாமா அப்படின்னா, பழங்கள் சாப்பிட்டாலே சளி பிடிக்குது, சிட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் விட்டமின் சி இருக்கிற காய்கறிலாம் என்ன தெரியுமா பார்த்தீங்களா? 4 விட்டமின்ஸ் உள்ள ஒரே காய்கறி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலிங்க. இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. சூப்பராக இருக்கும். அந்த ப்ரொக்கோலியில் சூப் வச்சு கொடுத்தாலே 1 வயசு புள்ளையிலேருந்து 80 வயசு தாத்தா வரைக்கும் குடிக்கலாங்க. எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அருமையாக இருக்கும். இது டாக்டரே சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரொக்கோலியை வந்து வாங்கிங்க. அந்த ப்ரொக்கோலி குட்டி குட்டியாக வெட்டிங்க. சளி இருந்தால் தூதுவளை போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் சளி இருக்குன்னா தூதுவளை போட்டுப்போம். சின்ன வெங்காயம் எல்லாத்துக்குமே இம்யூனிட்டி அதிகனால அதையும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், இது கொஞ்சம் உப்பு, இதை வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு நம்ம வந்து சூப் ரெடி பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் மேலே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வைக்கணும். ஸ்டவ்வை பற்ற வச்சு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துடலாம். இந்த சூப்போடைய பெனிஃபிட்ஸ் நீங்கள் நம்பலைன்னா வச்சுங்களேன், ஒன்றும் இல்லை, ஒரு யூடியூப் கூகுளில் போய்ட்டு வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் வந்து ப்ரொக்கோலின்னு சொல்லி போடுங்களேன். என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குன்னு சொல்லியும். ஸோ மறக்காமல் இதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். எங்கள் வீட்டு பசங்க 1 வயசு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கிறோம். அந்த வேக வச்சதையும் திங்கலாங்க. அருமையாக இருக்கும். இது நல்ல விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணால் நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் ஒரு 4 பேர் வேணாங்க, 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு போய் சேரும். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும்ல. பாய் பாய்.